ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் யூசர் த இன்டர்நெட் டு ப்ரொவைட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்யூட்டர்ல மொபைல் மூலமா இன்டர்நெட்டை கனெக்ட் ஆகிறது ப்ராசஸ் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கிளவுட் டேட்டா சென்டர்ல சர்வீஸ், ஸ்டோரேஜ், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, கிளவுட் ப்ரொவைடர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது. அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அட்வான்டேஜ் என்னன்னா, சேவ் மணி அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஈஸி டு மெயின்டைன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, கூகுள் டிரைவ், டிராப் பாக்ஸ், இதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, IaaS, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, யூசருக்கு OS மேல ஃபுல் கண்ட்ரோலா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, யூசருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அதான் அது சொல்றாங்க. அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா, ஹை ஃபிக்ஸபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் யூசர் இன்ஸ்டாலிங் அண்ட் மேனேஜிங் சாஃப்ட்வேர், இதுதான் இதுல சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து அமேசான் EC2. நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னா, PaaS, பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, டெவலப்பர் டைரக்டா பிளாட்ஃபார்மோட கனெக்ட் ஆகிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, பிளாட்ஃபார்ம்ல OS டூல்ஸை ரன் டைம் எல்லாம் ஆல்ரெடி இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, டெவலப்பர் சர்வீஸ் மேனேஜ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஆட்டோமேட்டிக் அப்டேட் அண்ட் ஸ்கேலிங், நோ நீட் மேனேஜிங் ஹார்ட்வேர் ஆர் OS. இதுல தான் இது சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, கூகுள் ஆப் இன்ச். நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னா, SaaS அப்படின்னா என்னன்னா, சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, யூசர் பிரவுசர் மூலமா சாஃப்ட்வேரை ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க, ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. யூசரை இன்ஸ்டால் பண்ணவும் அப்டேட் பண்ணவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சபிள் ஆன் எனி டிரைவ். இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஜிமெயில், ஜூம், இதுதான் இதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னா, பப்ளிக் கிளவுட். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிளவுட் தேர்ட் பார்ட்டி கம்பெனி ஓன் பண்ணும். அதுக்கப்புறம் மெயின்டைன்ஸ் எல்லாம் ப்ரொவைடரோட ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா, லோ காஸ்ட். அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, AWS, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், இதுதான் இந்த ஸ்லைட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னா, பிரைவேட் கிளவுட் என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் கிளவுட வந்து யூஸ் பண்றாங்க. கம்பெனிக்கு ஃபுல் கண்ட்ரோலா இருக்கும். அப்புறம் செக்யூரிட்டி ரொம்ப ஸ்டோரா இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் டேட்டா. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் என்னன்னா, பேங்க் இன்டர்னல் கிளவுட் சிஸ்டம், இதுதான் இதுல சொல்றாங்க இந்த ஸ்லைட்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னா, ஹைபிரிட் கிளவுட்ல என்ன சொல்றாங்கன்னா, பிரைவேட் கிளவுடும் பப்ளிக் கிளவுடும் கனெக்ட் ஆகி இருக்கிறது, அதுதான் இதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, ஃபிளெக்சிபிள் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட், இது வந்து அட்வான்டேஜ். எக்ஸாம்பிள் வந்து பேங்க்ஸ், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸ்கேலபிலிட்டி. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கிளவுடோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சரா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து டைப்ஸ் இருக்கு, 2 டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னா, வெர்டிக்கல், ஹரிசாண்டல், இதுதான் இந்த 2 டைப்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட், இதுதான் இதுல சொல்றாங்க. ஸ்லைட் என்னன்னா, விர்ச்சுவலைசேஷன். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹார்ட்வேர் ரிசோர்ஸை வேஸ்ட் ஆகாம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் என்னன்னா, பெட்டர் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸை, ஈஸி டு மேனேஜ் அண்ட் மெயின்டைன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, விர்ச்சுவல் பாக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து பே ஆஸ் யூ கோ. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, யூசர் வந்து பண்ண ரிசோர்ஸுக்கு மட்டும் பே பண்ணா போதும். அதுக்கப்புறம் அட்வான்ஸா பே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மால் பிஸ்னஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இதுலதான் அது சொல்றாங்க. பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னா, சேவ் மணி, ஈஸி காஸ்ட் மேனேஜ், பெஸ்ட் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். எக்ஸாம்பிள் வந்து கிளவுட் சர்வீஸ்.
நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒர்க் ஃப்ளோ. இது டயக்ராம். இதுல வந்து 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ரெக்வெஸ்ட். அதுல என்ன சொல்றாங்கன்னா யூசர் கம்ப்யூட்டர் இல்லைன்னா மொபைல்ல வந்து யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா டேட்டா ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம்பிள் வந்து கூகுள் டிரைவ். இதுதான் இதுல சொல்றாங்க ஃபர்ஸ்ட் யூசருக்கானது. செகண்ட் என்னன்னா இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த ரெக்வஸ்ட் வந்து சிங்கிள் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா கிளவுடுக்கு போகுது. அதுக்கப்புறம் வைஃபை இல்ல மொபைல் டேட்டால யூஸ் ஆகும். இதுதான் இதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கிளவுட் டேட்டா. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெக்வஸ்ட் கிளவுட்ல வந்து என்னென்ன இருக்குதுன்னா இங்க வந்து 3 சர்வீஸ் இருக்கு. அது என்னன்னா சர்வீஸ், ஸ்டோரேஜ், சாஃப்ட்வேர். இதுதான் இதுல சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து AWS, கூகுள். இதுதான் இந்த டயக்ராம்ல சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.